வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காப்பி பேஸ்ட். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கடா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், உங்களுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திருச்சி பறவைகள் பூங்கா. 60,000 சதுர அடியில் 5 நிலங்களை விவரிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக இந்த ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க. இந்த பூங்காவை இப்போதாங்க 2 மாதம் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திருச்சி பறவைகள் பூங்காவில் நிறைய விதவிதமான பறவைகள், கோழிகள், கிளிகள், பாம்பு, வாத்து, மீன் வகைகள்னு எக்கச்சக்கமாக நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாட குட்டியாக சூப்பராக ஒரு பார்க்கு, 70 தேட்டரு, ஃபன் கேம் ஜோனு, ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இந்த பார்க்கில் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை நம்ம வேற லெவல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க திருச்சி பேர்ட்ஸ் பார்க் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே திருச்சி டு கரூர் பைபாஸில் கம்பரசம்பேட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை இப்போ தாங்க 2 மாதம் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு 200 ரூபாயும், சின்னவங்களுக்கு 150 ரூபாயும், குழந்தைங்களுக்கு ஃப்ரீங்க. ஸோ இங்கே பக்கத்தில் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். உள்ள என்ட்ரி ஆனதுமே வாட்டர் ஃபால்ஸ் வியூவில் ஒரு சூப்பரான ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு நம்மளும் வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம நெருப்பு கோழி ஆஸ்ட்ரிச்சை பார்க்க வந்துட்டோங்க. ஆஸ்ட்ரிச்சை பார்த்ததுமே மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிற அந்த டைலாக் தாங்க ஞாபகம் வந்துச்சு. சரின்னு அந்த டைலாக்கை மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படியே ஆஸ்ட்ரிச்சை பார்த்துட்டு ஆஸ்ட்ரிச்சோட முட்டை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு முட்டை டிசைனில் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. நெருப்பு கோழி ஆஸ்ட்ரிச்சை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து ஈமு கோழியும் பார்க்க வந்துட்டாங்க. ஸோ ஈமு கோழியும் பார்த்து முடிச்சது அடுத்ததாக புறா வகைகளை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அவ்வளோ விதவிதமாக புறாக்கள் வச்சுருக்காங்க. அதோட சத்தம், அதோட உடல் அமைப்பு அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சரிடா, உள்ளே வந்து எவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு டைமை பார்க்கலான்னு வாட்சை தேடுனா, வாட்சை எங்கே தேடுறீங்க, இங்கே பாருங்கள் டைம் அப்படின்னு ஒரு இயற்கை சாயலில் எவ்வளோ பெருசாக ஒரு கடிகாரம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அதுலேயும் கரெக்டாக டைம் ஓடிட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம வாத்து வகைகளை பார்க்க வந்துட்டோங்க. இங்கே இருக்க எல்லா வாத்துக்கும் அழகாக குட்டியாக ஒரு ஸ்விம்மிங் மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. அதில் இங்கே இருக்க எல்லா வாத்துமே அந்த வெயிலுக்கு எதமாக சூப்பராக ஒரு குழியில் போட்டுட்டு இருக்கு. நமக்கு என்னதான் வெளியே வெயில் அடிச்சிட்டு இருந்தாலுமே அந்த வாத்தெல்லாம் அந்த குழுக்குள்ளன்னு அந்த குளிக்கிறத பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாதிரி நமக்கு சிலுசிலுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. உண்மையிலே அது செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த கோழியோட எப்படி சொல்கிறது, இந்த நடைய பாருங்களேன், அவ்வளோ அழகாக ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் இங்கே நின்று பார்த்துட்டே இருந்தேன். அது எப்படா போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த நடை அழகாக பார்க்கலாமே நினச்சிட்டே இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக நடக்குதுங்க, செம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் இந்த லவ் சிம்பிள் ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்றுங்க. இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் ஒரு சூப்பரான பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் ஆக்வாரியம் சொல்லலாங்க. இந்த ஃபிஷ் ஆக்வாரியமுக்குள்ளே வேறு லெவலான சூப்பர் ஃபிஷஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து 1 by 1 இப்போ பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஒரு ஃபிஷ் ஆக்வாரியம்குள்ளே போன மாதிரியே இல்லைங்க, ஒரு அண்டர் வாட்டர் ஒரு டனலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அங்கே ஃபிஷஸ்லாம் அந்த எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் இந்த ஒரு இடம் கொடுத்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம முயல் வகைகளை பார்க்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன முயல்லேருந்து க்யூட்டான பெரிய க்யூட் முயல் வரைக்கும் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அதெல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு
அடுத்ததான் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ பிரேக் எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்க்கோட சென்டரில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருந்துச்சுங்க. ஸோ அங்கே ஒரு கோலி சோடா வாங்கிட்டு இந்த சூப்பரான சேர் செட்டப்பில் உட்காந்து அப்படியே பார்த்தா இந்த கை விரல் மாதிரி இந்த மரத்தை எவ்வளோ அழகாக செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது உண்மையிலே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையான கை விரல்கள் மாதிரியே செம்மையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அடுத்ததான் நம்ம கோயா ஃபிஷ்ஷை பார்க்க வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய மீன் தொட்டியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அந்த ஃபிஷ் தொட்டிக்குள்ளே பார்த்தா அந்த தொட்டிக்குள்ளே இருக்க கோயா ஃபிஷ் எல்லாமே நம்மள வேற லெவல் ஆச்சரியப்படுத்தி இருந்துச்சுங்க. மீன் கிட்ட போகும்போதே நம்ம கிட்ட மீனுக்கான ஃபுட்டை கொடுத்துருவாங்க. சரின்னு ஃபுட்டை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல அந்த ஃபுட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொட்டிக்குள்ளே இருக்க மீன் எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த ஃபுட்டுக்காக ஒரு இடத்துல அது கூடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு உண்மையிலே ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாருமே அந்த மாதிரி போட்டுட்டு அந்த மீன் எல்லாம் ஒன்றா சேரும் போது அதெல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு இடத்த. அந்த மீன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு முட்டையை எப்படி அடை காப்பாங்க அப்படிங்கிற மெத்தடை எல்லாத்தையுமே இங்கே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்கலாம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். நம்ம எலியை இந்த மாதிரிலாம் ரசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கு பாருங்களேன். வா, இங்கே பாருங்களேன், மயில் தொகை டிசைனில் ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. இங்கேயும் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்கணும்னு நினச்ச ஆவேரி கிட்ட வந்துட்டோங்க. ஆவேரி போகிறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிட்டு நெக்ஸ்ட்டு காலை கழுவ இந்த மாதிரி கீழே ஒரு செட்டப் இருக்குங்க. ஸோ அதில் காலை நல்லா கழுவிட்டு தாங்க உள்ளே என்ட்ரி ஆகணும். உள்ளே போகும்போதே நம்மக்கிட்ட பறவைகள் கொடுக்கறதுக்கான ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ நம்ம இருக்க இந்த பேர்ட்ஸ் ஆவியரியை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 வகை நிலங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஆவியரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலை, மலைப்பாம்பு, காளை, ஆக்டோபஸ், திமிங்கலம், எகிப்து பிரமிடு, கருந்தேல் அப்படின்னு அதெல்லாமே ஒரு ஆர்ட் மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது உண்மையிலே ஒரு டிசைனாக வச்சுருக்காங்களா இல்லை இது லைவாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குங்க. எனக்குலாம் அப்படி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நீங்கள் பாருங்களேன் அதெல்லாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. இப்போ நம்ம இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே மலைச்சாரல் மாதிரி மலை தூவிட்டே இருக்க மாதிரி செட்டப் அமைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வெளியே எவ்வளோ தான் வெயில் அடித்தாலுமே உள்ள சிலுசிலுன்னு இருக்குது. உண்மையிலே நம்ம நனைஞ்சிட்டே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஃபுல்லாகவும் நனைய மாட்டோம், லைட்டாக மலைச்சாரல் பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஒரு இடம் நம்ம கொடுத்துட்ருக்குங்க. அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளி நம்ம மேலே வந்து உட்காந்துருச்சுங்க. ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ நான் மதிய நேரத்தில் வந்திருந்தேன். அங்கே இருக்கவங்கலாம் சொன்னாங்க, நீங்கள் காலையில் டைம், அதாவது இங்கே 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காலையில் டைம் வந்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே கீழே தாங்க இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தேடி தேடி போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்கள் மேலே வந்து உட்காந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே பெரிய பறவை எதுவுமே என்கிட்ட வரல. சரி, பெரிய பறவை தான் நம்மக்கிட்ட வரல, நம்ம பெரிய பறவை தேடி போவோம் அப்படின்ட்டு பெரிய பறவையெல்லாம் யார் யார் கையிலலாம் உட்காந்துட்டு இருக்கோ ஸோ அவங்கள தேடி தேடி போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் பிளான் பண்ணிங்க. அப்படி நீங்கள் மார்னிங் டைமில் பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆவியரி வேறு லெவல் ஃபீலிங்ஸ் கொடுக்குங்க. நம்ம கையில் நிற்கிற பறவைக்கு நம்ம ஃபுட் கொடுக்கும்போது அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அதை பிரித்து சாப்பிடுறது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
சரிடா இதெல்லாம் பார்த்தாச்சு, ஆக மொத்தம் 200 ருபீஸ்க்கு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் ஓகேவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே செம்ம வேற லெவல் ஒர்த்தான பிளேஸுங்க. அதுவும் உங்கள் குழந்தைங்கலாம் கூட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனில் தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மர் லீவுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக அவங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த ஒரு இடம். ஸோ ஆவியரிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க் இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுட் கோர்ட் இருக்குது, ஃபன் ஜோன் இருக்குது, அண்ட் 70 தேட்டரு, இது எல்லாமே இருக்குங்க. அதுக்கெல்லாமே தனித்தனி சார்ஜ். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நல்லா இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you. பாய் பாய் மக்களே.